இந்த காலை வழியிலே கூட நம்முடைய திருச்சபையினுடைய இந்த 11வது மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையாக பாஸ்டர் பிளஸிங் சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு வார்த்தை சில நாட்களாக வந்து கொண்டு இருந்தது. அந்த வார்த்தையை வைத்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வார்த்தையை இந்த மாதத்திற்கான எங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தையாக நாங்கள் எடுத்து நாங்கள் வாசித்து நாங்கள் அதை தியானித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆமென். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இந்த வசன ஸ்க்ரீனில் போடப்பட்டிருக்குது. எல்லாம் எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் 394வது பக்கம். எல்லாம் நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். இந்த வேத வார்த்தையை நீங்கள் அடிக்கடி நீங்கள் பழக்கப்பட்ட ஒரு வேத வார்த்தை. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சில நேரங்களில் இந்த வார்த்தையை நீங்கள் போட்டிருப்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக எங்களோட வீடு ஒரு பிளெஸ்ஸிங்கான வீடாக மாறுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளில் ஒரு புது வீட்டுக்கு போகும் பொழுதோ ஒரு வீடு பிரதிஷ்டை செய்யும் பொழுதோ நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் வீடுகளில் அதிகமாக நாங்கள் போடுவோம். அதாவது இந்த வார்த்தை என்பது இது வார்த்தை மாத்திரம் அல்ல, இது ஒரு ஜெபமாக காணப்படுகின்றது. இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதுக்கும் தேவனுக்கும் இடையிலே நடந்த ஒரு ஜெபத்தினுடைய ஒரு சாராம்சமாக இந்த வார்த்தை காணப்படுது. தாவீது 7ஆம் அதிகாரம் வரும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் வந்த பின்பதாக தாவீது ஒரு காரியத்தை அவர் யோசிக்கிறார். என்ன சொல்றார் என்றால், நான் ஒரு அழகான கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ ஒரு கூடாரத்தில் காணப்படுது என்று சொல்லி அவர் நாத்தானுக்கு சொல்லும் பொழுது நாத்தான் சொல்றாரு, உம்முடைய இருதயத்தில் என்ன தோன்றுதோ நீ செய்யும் என்று சொல்லிட்டு அவர் வரும் பொழுது அன்று ராத்திரியில நாத்தானுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்றாரு, தாவீது என்னுடைய வீட்டை கட்ட மாட்டான், அவனுடைய குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சில காரியங்கள் சொன்ன பின்பதாக தாவீதை குறித்து சில வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றாரு. தாவீதினுடைய வீட்டை குறித்து, அவனுடைய குடும்பத்தை குறித்து, அவனுடைய சந்ததிகளை குறித்து சில வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றார். அப்படி சொல்லி முடிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீது கேட்ட பின்பதாக தாவீது ஒரு காரியம் செய்கிறார். ஆண்டவருக்காக நான் ஒரு காரியம் நினைத்தேன், ஆனால் நான் நினைத்ததை பார்க்கிலும் ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தை குறித்தும் ஒரு வெகு தூரத்துக்குள்ள செய்தியை ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார் என்பதை அவன் கேள்விப்பட்ட உடனே அந்த காரியம் தெரிந்துடனே ஒரு காரியம் செய்கிறான். அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அந்த ஜெபம் தான் இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் இந்த வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜெபத்தில் பாருங்க, ஒரு காரியம் சொல்றாரு. இந்த ஜெபத்தில் 3 விதமான வார்த்தைகளை ஆண்டவருக்கு முன்பதாக தாவீது சொல்றாரு. முதலாவது இந்த ஜெபத்தில் ஒரு சொல்றாரு பாருங்க, அவர் இந்த வார்த்தையை மறுபடியும் ஒருக்க வாசிங்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். இந்த வார்த்தையில தாவீது 3 விதமான காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அவர் சொல்றார். முதலாவது ஆண்டவருக்கு அவர் ஞாபகப்படுத்துற காரியம் என்னன்றா, அவருடைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்து வரலும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் என்ன பண்ணீர், அதை சொன்னீர். அப்ப இந்த வேத வார்த்தையில ஒன்றை அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஒரு பிளெஸ்ஸிங்க ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறீங்க என்பதை சொல்லி அவர் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன அந்த ப்ராமிஸ் வேர்டை அவர் என்ன பண்ணார், இந்த ஜெபத்தில் மறுபடியும் ஆண்டவர் முன்பதாக ஞாபகப்படுத்துறார். அப்போ என்ன இந்த வார்த்தையில் சொல்ல வர்றார் என்ற, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ராமிஸ் வேர்டை கொடுத்திருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துறார். என்ன வாக்குத்தத்தம் என்றால், அவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று சொல்றார். ரெண்டாவது இந்த வேத வார்த்தையில் ஒன்று சொல்றாரு பாருங்க, அதே ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே உமக்கு முன்பதாக உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அப்போ முதலாவது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்துறாரு. நீ என்னுடைய வாழ்க்கையில என்னை ஆசீர்வதிப்பீங்க என்று எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க. அதே வண்ணமா இந்த காலை ஆராதனையில நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை நீ மறுபடியுமாக வெளியே கொண்டு வர முடியும்.
சில வேளை அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தின் நாட்களில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். என்றால் சில மாதங்களுக்கு முன்பதாக, சில வாரங்களுக்கு முன்பதாக, சில நாட்களுக்கு முன்பதாக சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு தைரியமா ஜெபம் பண்ண முடியும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்களோட வாழ்க்கையில உண்டு என்கின்ற தைரியத்தோடு நான் ஜெபம் பண்ண முடியும். தாவீது இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டபோது அவனுக்கு ஒரு தைரியம் வந்தது. கர்த்தரினுடைய வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறேன் என்ற தைரியம் வந்தது. ரெண்டாவது அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தருளும். அதாவது ரெண்டாவது அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான். ஆனாலும் கூட அந்த வாக்குத்தத்தத்திற்காக ஒரு காரியம் நாங்கள் செய்யணும். நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது, நாங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ தாவீதுக்கு அந்த ப்ராமிஸ் வேர்ட் வந்த உடனே, அந்த வார்த்தை வந்த உடனே நான் ஒரு காரியம் செய்கிறேன். ஆண்டவரே அந்த வார்த்தைக்காக நான் என்ன பண்ணுறேன்? நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ இந்த வேத வார்த்தையில் 3 காரியங்களை சொல்கிறான். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை அவன் கர்த்தருக்கு முன்பதாக ஞாபகப்படுத்துகிறான். ரெண்டாவது, அந்த வார்த்தைக்காக அவன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பு என்று சொல்லியிருக்கிறீங்க, என்ன பண்ணுங்க? என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய வீட்டை, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க என்று சொல்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க, உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. மூன்றாவது அவன் டிக்ளேர் பண்றான். முதலாவது அவன் ரிமெம்பர் பண்றான், ரெண்டாவது அவன் ரிக்வெஸ்ட் பண்றான், மூன்றாவது அவன் டிக்ளேர் பண்றான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அவன் ஞாபகப்படுத்துறான். ரெண்டாவது அந்த வாக்குத்தத்தத்துக்காக அவன் ஜெபம் பண்றான். மூன்றாவது அந்த வாக்குத்தத்தத்துக்காக அவன் அந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறான். ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அது ஒரு பிளெஸ்ஸிங். அந்த வார்த்தையை என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நான் என்ன பண்ணுறேன்? டிக்ளேர் பண்ணுறேன், நான் வெளியே சொல்ல வரேன் சொல்லி அந்த வாக்கு தத்த வார்த்தையை ஆண்டவருக்கு சொல்கிறார். அப்போ இந்த வேத வார்த்தையில் தாவீது 3 காரியங்களை சொல்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன், அந்த வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், மூன்றாவது அந்த வார்த்தையை நான் அறிக்கை செய்கிறேன். அது வேணாமா இந்த காலை ஆராதனையில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த 11வது மாதத்தில் நமக்கு ஒரு தைரியம் உண்டு. நமக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். மனுஷனுடைய வார்த்தைகள் கூட எங்களோட வாழ்க்கையில மாறி போகலாம், அந்த வாக்குத்தத்தங்கள் கூட மறைந்து போகலாம், அந்த ப்ரொமிஸ் கூட விலகி போகலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாள் எங்களோட வாழ்க்கையில அது மாறி போகாது. ரெண்டாவது, அந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் எங்களை தைரியப்படுத்துறாரு. நீங்க தைரியமா நீங்க ஜெபம் பண்ற என்ன காரணம் தெரியுமா? அவர் வார்த்தை கொடுத்துட்டாரு, அதனால அவர் மாற மாட்டார் என்கிற தைரியத்தோடு நீங்க என்ன பண்ணலாம்? அந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணலாம். மூன்றாவது, அந்த வார்த்தையை நீங்க தைரியமாக நீங்க அறிக்கை செய்யலாம். ஆகவே இந்த நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தை நீங்க வாசிக்கும் பொழுது, கடைசி வார்த்தையை மாத்திரம் நான் மையப்படுத்தி உங்களோட நான் பேச போகிறேன். கடைசியா சொல்றாரு பாருங்க, உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆஸ்வதிக்கப்படுவதாக. எல்லாம் சொல்லுவோமா? என்றென்றைக்கும் ஆஸ்வதிக்கப்படுவதாக. சொல்லுங்க மறுபடியுமா? என்றென்றைக்கும் ஆஸ்வதிக்கப்படுவதாக. கடைசியா சொல்லுங்க, என்றென்றைக்கும் ஆஸ்வதிக்கப்படுவதாக. இப்போ என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஃபாரெவர் பிளெஸிங் ஹோம், அதாவது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நாம் அதிகமாக விரும்புகிறோம். ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில பாருங்க, கொஞ்ச காலம் நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் கொஞ்ச காலத்தில் சில ஆசீர்வாதங்கள் அப்படியே குறைந்து போயிடும். அதை கொஞ்ச காலம் நல்லா ராஜாவா மாதிரி இருப்பாங்க, அப்புறம் சில நேரம் பொழுது அப்படியே ஆசீர்வாதம் அப்படியே குறைஞ்சு கொண்டு போகும். ஒரு மலையை போல ஒரு அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி அப்படியே மேலே வந்து கொண்டிருக்கும். ஆனால் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்கன்றா ஆண்டவரே, இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பிளெஸிங் வேணும் தெரியுமா ஆண்டவரே? அது என்றென்றைக்கும் இருக்கிற ஆசீர்வாதம். அதாவது அது குறைகிற ஆசீர்வாதம் இல்லை, அது தாழ்ந்து போகிற ஆசீர்வாதம் இல்லை, அது வறட்சியான ஆசீர்வாதம் இல்லை. அந்த ஆசீர்வாதம் forever, அதாவது என்றென்றைக்குமா இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று அவர் சொல்றார். அதான் பாருங்க, நீங்க 133ஆம் சங்கீதம் 3ஆம் வார்த்தையில பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றா, சங்கீதம் 133:3 வாசித்து பாருங்க. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் யார் தாராரா? கர்த்தர் தான் தாரா. அப்ப இந்த காலை வேளையில நல்லா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் என்று அது கர்த்தர் தான். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்றால் கொஞ்ச காலம் அல்ல, அது தாழ்ந்து போகிறது அல்ல, அது அப்படியே குறுகி போகிற ஆசீர்வாதம் அல்ல, ஒரு மேலே வந்து கீழே வந்து அப்படியே போகிற ஒரு ஆசீர்வாதம் அல்ல, அது என்றென்றைக்கும் இருக்கிற ஆசீர்வாதம். அதாவது பாருங்க, வார்த்தை சொல்றது, என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை என்ன பண்றாரா? கொடுக்கிறாரா? கட்டளை இடுகிறார், கமாண்ட் பண்றாரு. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உள்ளது.
அது குறைந்து போகாது. அது நிறைவாய் கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதம். இந்த காலை ஆராதனையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும். என்னுடைய தேவன் என்னை என்றென்றைக்கும் ஆஸ்வதிக்கிற ஆண்டவர், என்றென்றைக்கும் என் நல்லா இருக்கும்படியா செய்கிற ஆண்டவர். ஆகவே இந்த ஆராதனையில் நமக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இந்த காலை ஆராதனையில் என்னுடைய வாழ்க்கையில் என்றென்றைக்குமாய் தேவன் என்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். கொஞ்ச காலத்தோடு மாத்திரமல்ல, நீ வாழ்ற வரைக்கும். அதாவது பாருங்க, ஆபிரகாமோட வாழ்க்கையில் அவன் எப்போ ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தானோ அவனுடைய வாழ்க்கையில் நீ குறைவை பார்க்கவே மாட்டீங்க. ஒவ்வொரு படிப்படியாக அவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது பாருங்க, அவன் சீமானாக, அவன் வயது சென்றவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது பாருங்க, ஒரு செல்வந்தனாய், ஒரு சீமானாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. காரணம், அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் காணப்பட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். இப்படிப்பட்ட பிளெஸிங் தெரியுமா? என்றென்றைக்கும் உள்ள ஒரு ஆசீர்வாதம். ஆக இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நமக்கு நம்பிக்கை உண்டு. தேவன் என்றென்றைக்குமா என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்றென்றைக்குமா என்னை உயர்த்துகிறவர், என்றென்றைக்குமா என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதம் எங்களோட வாழ்க்கையில் வர வேண்டுமே ஆனால், என்றென்றைக்குமாய் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான 2 காரியங்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் தியானம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அதே வார்த்தை நீ மறுபடியும் வாசிங்க. 2 சாமுவேல் 7:29 பாருங்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். இந்த ஒரு வார்த்தையில் 2 வார்த்தை அடிக்கடி வருது. ஒன்று என்றென்றைக்கும் என்ற ஒரு வார்த்தை வருது, இன்னொரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? உமது அடியானுடைய வீடு. தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது பாருங்க, எப்படியா ஏறெடுக்கிறார் என்றால், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால், அவருடைய நன்மை என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டுமே ஆனால், என்றென்றைக்கும் உள்ள ஒரு ஆசீர்வாதம் எங்களோட வீட்டில் தங்க வேண்டுமே ஆனால், அந்த பிளெஸிங்க்கு நான் எப்படிப்பட்டவனாய் மாற வேண்டும் என்றால், நான் ராஜாவா அந்த நன்மை பெற்றுக்கொள்ள விரும்பல ஆண்டவரே, ஒரு அடிமையானாய், அதாவது ஒரு வேலைக்காரனாக தன்னை அவர் ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வரார். அதாவது தாவீது அவர் வீடு இல்லாமல் இல்லை. இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கும் பொழுது சொல்றாரு, அவர் எப்படிப்பட்ட வீட்டில் வாழ்ந்தார் என்றால், நீங்க 7ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையை நீங்க 2ஆம் வார்த்தையை வாசித்து பாருங்க. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது. எப்படிப்பட்ட வீட்டில் வாழ்றாரா? கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீடு. அதாவது ரொம்ப விலையேற பெற்ற மரம், சாதாரண மரம் அல்ல, சாதாரண கல்லில் செய்யப்பட்ட வீடுல, கேதுரு மரங்கள், வாசனை தருகின்ற உயர்ந்த மரத்தினால செய்யப்பட்ட வீடுல ஒரு பிளெஸ்ஸிங்கான, ஒரு ராஜா பதவியில் இருக்கிற, ஒரு மிக மேன்மையான இடத்துல இருக்கிற அவர் மனுஷன் சொல்றாரு ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உமக்கு முன்பதாக ஒரு அடியானை என்று காண்பிக்கிறார். அதாவது தேவன் ஒரு வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டுமையானால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்றென்றைக்குமான ஒரு ஆசீர்வாதம் தங்க வேண்டுமையானால், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்மை காணப்பட வேண்டும். தாவீது தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கும்போது சொல்றாரு, ஆண்டவரே உமது அடியானுடைய வீடு, உமது அடியானுடைய வீடு என்பதை ஆண்டவர் மறுபடியுமாக அவர் ராஜாவா இருந்தால் ஒன்று சொல்ல வராரு, நான் உமக்கு முன்பதாக அடிமைதான் ஆண்டவரே. நான் மக்களுக்கு முன்பதாக ராஜாவா இருக்கலாம், மக்களுக்கு முன்பதாக நான் ஒரு பெரிய ஒரு மேன்மையானவனாய் காணப்படலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதாக என்னுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? ஒரு அடிமையின் வீடு என்று காண்பிக்கார். அதாவது தேவன் எந்த வீட்டில் தன்னுடைய நன்மையை கொடுப்பார் என்றால், அவருக்கு முன்பதாக அடிமையாக, அதாவது அடிமை என்றால் தாழ்மையான ஒரு வீட்டின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். நீங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை வாசித்து பார்த்தோம். நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தையே உங்களுக்கு நன்றாய் ஒரு அறிமுகமான ஒரு வார்த்தை. வாசித்து பாருங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையில பாருங்க, ஆண்டவருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு போனதான். எவ்வளவு காலம் இருந்துச்சு? 3 மாதம் தான் இருந்துச்சு. அந்த 3 மாதமும் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கலையாமா? குறைவே இருக்கல. அந்த வீட்டுக்குள்ள என்ன தங்கினதா? ஆசீர்வாதம் தங்கின. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஓபேத் ஏதோமுடைய பேருடைய அர்த்தம் என்னவென்றால், ஓபேத் என்றால் வேலைக்காரன், ஏதோம் என்றால் மனிதன், அதாவது சிகப்பு மனிதன். அப்ப அந்த வீட்டு தலைவனுடைய பேரை பாருங்க, ஓபேத் ஏதோம். ஒரு வேலைக்காரனாகிய மனிதனுடைய வீட்டுக்கு தான்
அந்த பெட்டி கடந்து போனது. அப்போ தாழ்மை என்று சொல்லும் பொழுது நான் என்ன சொல்ல வாரேன்னா, நம்முடைய வீடு எப்படி தான் இருக்கணும் என்றால், ஆண்டவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வீடாக இருக்கணும். அதாவது ஆண்டவர் ஒரு வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஒரு வீட்டுக்குள்ள நன்மை உண்டாக வேண்டும் என்றால், அந்த வீடு ஒரு ஆண்டவர் விரும்புகிற ஒரு வீடாய் மாற வேண்டும். ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்குள்ள ஏன் அந்த 3 மாதம் பெட்டி தங்கினது என்றால், அந்த வீட்டுக்குள்ள தேவனுக்கு பிரியமான ஒன்று காரியம் காணப்பட்டது. அவர் விரும்புகிற அந்த தாழ்மை வீட்டுக்குள்ள காணப்பட்டது. அதாவது ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், ஒரு வீட்டுக்குள்ள நிரந்தரமாய் தங்க வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ள நிரந்தரமாக அந்த வீட்டுக்குள்ள வாசம் செய்யவே தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது சீமோனுடைய வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து போறாரு. பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டுக்குள்ள போறாரு. ஆனால் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து போகும் பொழுது நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கல. அதாவது அவர் ஒரு மன நிறைவாக ஒரு சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ள அவர் காணப்படலை. அந்த வீட்டுக்குள்ள அவர் இருந்தாலும் கூட அவருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்துச்சு. சீமோன் அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்த்த ஒன்றுமே கொடுக்கல. வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள தண்ணீர் எதிர்பார்த்தாரு, தண்ணீர் கொடுக்கப்படலை. சீமோனுடைய முத்தத்தை எதிர்பார்த்தாரு, முத்தம் கொடுக்கப்படலை. அவனுடைய கையிலிருந்து எண்ணெய் எதிர்பார்த்தாரு, எண்ணெய் கொடுக்கப்படலை. ஆனால் வீட்டுக்குள்ள இருந்தாரு. ஆனால் அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இல்லை. அவர் ஒரு சந்தோஷமா, ஒரு மன நிறைவா, ஒரு 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 ஹாப்பினஸா அந்த வீட்டுக்குள்ள அவர் காணப்படலை. இன்றைக்கு அநேகரோட வீட்டுக்குள்ள ஆண்டவர் இப்படி தான் இருக்கிறாரு. வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள விருந்தாளி மாதிரி இருக்கிறார். சில வீடுகளுக்கு நாங்கள் போகும் பொழுது நான் சொன்ன வண்ணமாக என்னதான் இருந்தால் நம்முடைய வீடுல மாதிரி நாங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டோம். எல்லாம் மற்ற வீடு நான் போயிருக்கிறோம், இருப்போம், ஒரு ஒழுங்காக இருப்போம், வருவோம், வந்துட்டு வருவோம். ஆனால் நம்முடைய வீட்டில் இருந்து அவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் சந்தோஷமாக, நாங்கள் ஒரு 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 மகிழ்ச்சியாக நாங்கள் இருப்போம். ஆனால் அந்த சீமோனுடைய வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இருக்கலை. ஆனால் ஆண்டவர் அதே லூக்கால சொல்றாரு, பாவியாகிய மனுஷனாகிய சகையை கூப்பிட்டு சொல்றாரு, சகையவே சீக்கிரமா இறங்கி என்ன பண்ண போறாரா, உன்னை வீட்டுல தங்க வேண்டும் என்று சொல்றாரு. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வீட்டுல ஆண்டவர் இருக்க விரும்புறாரு. அந்த வீடு எப்படி தான் இருக்கணும் தெரியுமா? ஆண்டவருக்கு ஏற்ற வீடா, அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வீடா, அவருக்கு ஒரு வசதியான, அவர் விரும்புகிற ஒரு இடமாக அந்த வீடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப ஆண்டவருடைய அந்த விருப்பத்தை தாவி யாரையும் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக ஒரு அடிமையின் வீடா இருக்கிறது ஆண்டவர், ஒரு தாழ்மையின், அதாவது எங்களுடைய வீட்டை வந்து ஆண்டவருக்கு விருப்பமான வீடா நாங்க மாறணும். ஆண்டவர் எங்க வீட்டில் இருக்க விரும்புறாரா? ஆண்டு எங்க வீட்டில் இருக்கும் பொழுது அவர் சந்தோஷமா இருக்க விரும்புறார். அதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது எத்தனையோ கற்பங்கள் காணப்பட்டது, எத்தனையோ கன்னிகைகள் காணப்பட்டார்கள், தீட்டுப்படாத பரிசுத்தமான எத்தனையோ திருமணமாகாத கன்னிகைகள் காணப்பட்டார்கள். ஆனா ஆண்டவர் ஏன் மரியாதை தெரிந்து கொண்டார் என்றால், நீங்க லூக்கா 1:48 வாசிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மரியா சொல்றா பாருங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். 10 மாதம் அந்த கற்பத்தில் இயேசு தங்கி இருந்தார். என்ன காரணம் தெரியுமா? தாழ்மையுள்ள வீடு. அப்ப தாழ்மையுள்ள வீடுன்னு நான் சொல்லும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் சந்தோஷமா இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள இயேசு அதாவது மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் பாருங்க, ஆண்டவர் 2 இடத்துக்கு போறாரு. ஒன்று ஆபிரகாம்ட வீட்டுக்கு போறாரு. அதே வண்ணமாக அடுத்தது சோதோம் குமரால லோத்துட வீட்டுக்கு போறார். அந்த வசனத்தை வாசிக்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆபிரகாம்ட வீட்டுக்கு போகும் பொழுது ஆபிரகாம் சில காரியங்களை சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய வேண்டுமோ செய்யன்னு சொல்றாரு. ஆபிரகாம் பார்த்து சொல்ற, நீ என்னென்ன செய்ய விரும்புறியோ, சாப்பாடு தர விரும்புறியா, தண்ணி தர விரும்புறியா, எல்லாம் நீ செய்ய வேண்டும் செய்யன்னு சொல்றாரு. ஆனா லோத்துட வீட்டுக்கு வரும் பொழுது லோத்து ஒரு காரியம் சொல்றாரு. நீங்க 19:3 வாசித்து பாருங்க. அவன் அவர்களை மிகவும் வருத்தி கேட்டுக்கொண்டான். 2ஆம் வார்த்தை வாசிங்க, 2:3. ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி இரா தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். லோத்து சொல்றாரு அவங்கள பார்த்து, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களோட கால்களை கழுவுங்க, சாப்பிடுங்க, ராத்திரி தங்கி எங்க வீட்டை விட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க, என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க. அதற்கு அவர்கள் அப்படியல்ல வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். என்ன சொல்றாங்களா? உன்னை வீட்டுல தங்குறதை விட நான் எங்க தங்க போறோம், நான் ரோட்லயே தங்குறேன் லோத்து, உன்னை வீட்டுல வந்தாலே பிரச்சனைன்னு தெரியும், அதான் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு வரமாட்டோம் லோத்து, நான் ரோட்லயே தங்குறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் என்ன பண்ண, லோத்து வருந்தி கேட்டபடியினால வீட்டுக்குள்ள அவங்க போறாங்க. இப்போ ஆண்டவர் தங்குறதுக்கு ஒரு 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 அழகான ஒரு அவர் ஏற்ற விதமான ஒரு வீடு வேணும். அதான் தாழ்மையின் வீடு, அதான் தாழ்மையின் வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் வரும் பொழுது அவர் கம்ஃபர்டபுளா இருப்பார். அவர் அந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவர் சந்தோஷமா இருப்பார். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அவரை என்ன செய்ய விரும்புகிறாரோ அது நடக்கும்.
தாழ்மை இல்லாத வீட்டில் அவருடைய விருப்பம் நடைபெறாது. விட்டு கொடுக்கப்படாத ஆண்டவருக்கு இடம் கொடுக்கப்படாத வீட்டில் அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது நடக்காது. நம்முடைய ஆளுகை தான் நடைபெறும். அதான் பாருங்க, ஆண்டவர் எந்தெந்த வீட்டுக்கு போனாரோ அந்த வீட்டில் அவர் என்ன செய்ய விரும்பினது, அந்த வீடு செய்ய விட்டு கொடுத்ததோ அந்த வீட்டில் அவருடைய நன்மை தங்கினது. அதான் பாருங்க, ஓபேத் வீட்டுக்குள்ள 3 மாதம் இருக்கும் பொழுது பாருங்க, அந்த பெட்டி வெளியே வர விரும்பவே இல்லை. தாவீது தான் எப்படியாவது பெட்டியை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அந்த பெட்டியை வெளியே கொண்டு வந்தாரே தவிர, ஓபேத் ஏதோமும் அந்த வீடு அந்த பெட்டி அப்படியே வச்சு கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த ஓபேத் ஏதோமோட வீட்டில் ஒரு தாழ்மை காணப்பட்டது. ஏன்னா வீட்டு தலைவனே ஒரு தாழ்மை உள்ளவனாக இருந்தான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த வீட்டில் அந்த ஆண்டவருக்கு அவன் இடம் கொடுத்தான். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, அவர் கம்ஃபர்டபுளாக இருப்பதற்காக, அவர் விரும்புறது செய்வதற்காக, அவர் என்ன சொல்றாரோ, அவருடைய விருப்பம் என்னமோ அந்த வீட்டை நடக்கிறதுக்காக அந்த வீட்டை இடம் கொடுத்தான். இன்னைக்கு எங்களோட வீடு ஒரு ஆசீர்வாதமான வீடா, என்றென்றைக்கும் தங்குற வீடாய் மாற வேண்டுமே. ஆனால் நம்முடைய வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கா, ஆண்டவருக்கான இடம் அதிகமாக இருக்க நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த நவம்பர் மாதத்தில் ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு எவ்வளோ அதிகமான ஸ்பேஸ் இருக்கு, எவ்வளோ அதிகமாக என்னுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவருடையக்கான நேரம் அதிகமாக இருக்கு. எந்த சத்தம் அதிகமாக என்னுடைய வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்குது. சில பேருடைய வீடுகளில் கேட்கும், 6 மணிக்கு டிவியை போட்டால் 11 மணி 12 மணி மட்டும் வீட்டுக்கு போகும். அந்த வீட்டில் தன் டிவி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்து பழகிட்டாங்க. இப்போ சில பேருக்கு டிவி சத்தம் இல்லாட்டி தூக்கம் வராது, சில பேருக்கு டிவி சத்தம் இல்லாட்டி ஒன்றுமே நடக்காது. அப்போ எதுக்கு அதிகமான நேரம் எங்களோட வீட்டில் இருக்குது? தாழ்மையான வீட்டில் ஆண்டவருக்கு அதிகமான நேரம் இருக்கும், ஆண்டவருக்கு அதிகமான ஸ்பேஸ் இருக்கும், ஆண்டவர் அதிகமாக கம்ஃபர்டபுளாக இருப்பார், அவர் சந்தோஷமாக இருப்பார். பாருங்க, அந்த சகையோட வீட்டுக்குள்ள ஆண்டவர் வாரம் சொன்ன உடனே சகையை சில காரியம் சொல்றாரு. ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீங்கள் வர போறீங்க, நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவர், டக்குன்னு உங்களோட என் வீட்டில் பிரியமில்லா சில காரியம் இருக்கு ஆண்டவரே, நான் டக்குன்னு சீக்கிரம் அப்புறப்படுத்துறேன். நான் அநியாயமாக வாங்கிட்டேன், நான் ஏழைகளை வஞ்சித்தேன், நான் அநியாயம் செஞ்சேன், உடனடியாக என் வீட்டை நான் கிளியர் பண்ணுறேன் ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன காரணம்? ஆண்டவர் தங்குற வீடு அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஆக இன்னைக்கு நாங்கள் நம்முடைய இந்த நவம்பர் மாதத்தில் நம்முடைய வீட்டை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவர், என்னுடைய வீடு என்றென்றைக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறுவதற்கு இந்த வீடு ஒரு தாழ்மையின் வீடாய் மாறட்டும் ஆண்டவரே. அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்குங்கப்பா. உங்களுக்கு எதெல்லாம் பிரியமாக இந்த வீட்டில் இருக்குதோ, நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீங்களோ, எவ்வளோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீங்களோ, அந்த அளவுக்கு என்னுடைய வீட்டுக்குள்ளே உமக்கு இடம் கொடுக்குற ஆண்டவரே. என்னுடைய ஜெபத்தில் அதிக நேரம் உமக்கு இடம் கொடுக்குறேன். என்னுடைய டிவி சத்தங்களை நான் அதிகமாக குறைக்கிறேன். தேவையில்லாத சத்தங்கள், அந்நிய சத்தங்கள், உமக்கு பிரியமில்லாத சத்தங்களை என் வீட்டில் குறைக்கிற ஆண்டவரே. என் வீடு ஒரு ஆசீர்வாதமான வீடாய் மாற உமக்கு நான் அதிகமாக இடம் கொடுக்குறேன். அதுதான் தாழ்மையின் வீடு. ஆக இந்த நவம்பர் மாதத்தில் என்றென்றைக்கு எங்களோட வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நம்முடைய வீடை தாழ்மையின் வீடாய் மாற்றணும். அதாவது கர்த்தருக்கு இடம் கொடுக்குற வீடாய் நம்முடைய வீடு மாறுமே. ஆனால் அந்த வீடு ஒரு பிளெஸ்ஸிங்கான வீடாய் மாறும். அந்த வீடு ஒரு என்றென்றைக்கும் ஆண்டவர் பிளெஸ்ஸிங் கொடுக்கிற, அவர் ஆசீர்வதிக்கிற வீடாகி மாறும். 2வது பாருங்க, 2 சாமுவேல் அந்த 7ஆம் அதிகாரம் 29 அதே வார்த்தையை வாசித்து பாருங்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். 2வது அவர் சொல்றாரு, உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். முதலாவது அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய அடியானின் வீடு என்று சொல்றாரு. 2வது, இந்த பிளெஸ்ஸிங் என்னுடைய வீட்டுக்குள்ள வரணும் என்றால், என்றென்றைக்கும் என்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் தங்க வேண்டும். ஏன்னா அந்த வீடு எப்படி தான் இருக்கணும் ஆண்டவரே? உமக்கு முன்பதாக அந்த வீடு இருக்கணும். உமக்கு முன்பதாக இருக்கிற வீடு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீடு. ஆபிரகாமோடு லோத்து இருக்கிற வரைக்கும் லோத்துட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்தது. ஆபிரகாமோடு லோத்து பிரயாணம் பண்ணுற வரைக்கும் லோத்துட வாழ்க்கையில மிகுதியான நன்மைகள் காணப்பட்டது. என்ன காரணம்? ஒரு ஆபிரகாம் என்கிற மனுஷனுக்கு கீழாக லோத்து இருந்தார். தகப்பனுடைய வீட்டில் இளையகுமாரன் இருக்கிற வரைக்கும் இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவும் வரவே இல்லை. மிகுதியான நன்மை, மிகுதியான ஆசீர்வாதம். எப்ப ஆபிரகாம் வீட்டு லோத்து பிரிந்து போனானோ, எப்ப தகப்பனுடைய வீட்டை விட்டு இளையகுமாரன் பிரிந்து போனானோ, அவனோட வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போனதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்பதான் தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் ஆண்டவர். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால், உமக்கு முன்பதாக இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதாவது தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப 2வது, நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கும் என்னவென்றால், தேவன் தங்குற வீடா இருக்கணும். முதலாவது, நம்முடைய வீடு தாழ்மையின் வீடா இருக்கணும். 2வது, நம்முடைய வீடு
தேவன் தங்குற வீடா இருக்கணும். நீங்க வாசித்த 133ஆம் சங்கீதத்தை நீங்க முதலாம் வார்த்தையிலிருந்து வாசித்து பாருங்க. 133:1 வாசித்து பாருங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. தொடர்ந்து வாசிங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பாருங்க, கடைசி வசனம் முடியுது. ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? முதலாம் வார்த்தை சொல்லப்படுது. என்ன காரணம்? அதுக்கான காரணம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அப்ப அதாவது வீட்டுக்குள்ள ஒரு ஒருமை, அதாவது ஐக்கியம், சமாதானம், வீட்டுக்குள்ள ஒரு நன்மையான ஒரு பிரிவினை இல்லாத அந்த இருந்தபடியினால தான் அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதமும் ஜீவனும் கடந்து வந்தது. அப்ப தேவன் ஒரு வீட்டுக்குள்ள தங்க வேண்டுமேயானால், அந்த வீட்டுக்குள்ள என்றென்றைக்கும் நிலையான ஆசீர்வாதம் வர வேண்டுமேயானால், அந்த வீட்டுக்குள்ள வர வேண்டிய 2வது காரணம் பிரிவினை இல்லாத வீடா இருக்கும். அதாவது நீங்க லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தை வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு சொல்ற வார்த்தை நீங்க பாருங்க. லூக்கா 11:17. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். என்ன 2வது, வீட்டுக்குள்ள கர்த்தர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டுமே, தங்க வேண்டுமே என்றால் வீட்டுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள பிளவு காணப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஐக்கியத்திற்கு ஒரு மனத்திற்கு இருக்கிறார். அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமையானால் நம்முடைய வாழ்க்கையில அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு பிரிவினை வரவே கூடாது. ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் ஐக்கியமா இருக்க விரும்புகிறார். அதான் சொல்றாரு பாருங்க 1 கொரிந்தியர்ல, பிதாவாகிய தேவனோடும் குமாரனோடும் ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன். அப்ப கர்த்தருடைய விருப்பமே என்றென்றைக்கு எங்களோடு இருப்பதற்காக, எங்களோடு ஐக்கியம் இருப்பதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவருக்கு விருப்பமே இல்லை, பிரிவதற்கு விருப்பமே இல்லை. அவ பிரிவு என்ன பண்ணும் என்றால் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய நன்மையும் அது அப்படியே இழந்து போக பண்ணும். அப்ப ஆண்டவருடைய விருப்பமும் ஆண்டவருடைய எதிர்ப்பு வேண்டும் என்றால் இந்த வீடு நன்மையான என்றென்றைக்கும் தங்குற வீடாய் மாற வேண்டும். இந்த வீட்டுக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. கணவன் மனைவி கடையில பிரிவினை இருக்கக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில பிரிவினை இருக்கக்கூடாது. சில வீடுகளில் ஏன் நன்மை தங்காமல் போவதற்கான காரணம் வீட்டுக்குள்ள காணப்படுகின்ற பிரிவினைகள், சமாதானம் இல்லாம, ஒரு மனம் இல்லாம, குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறபடியினால அந்த வீட்டுக்குள்ள என்றென்றைக்கும் இருக்கிற ஆசீர்வாதம் தங்க முடியாமல் போயிட்டு. அதான் பாருங்க, ஆண்டவரே தேடி வந்த குடும்பம் தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுடைய குடும்பம். முதலாவது பிரிவினை உண்டாகின இடம் அந்த இடம் தான், அந்த வீட்டுக்குள்ள தான். அந்த வீட்டுக்குள்ள வந்த பிரிவினை, அதாவது அந்த பாவம், ஏசாயா 59 சொல்கிறது, உங்களுடைய அக்கிரமங்களும் பாவங்களுமே எனக்கும் உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அப்ப இந்த நவம்பர் மாதத்துல நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு நன்மை வர வேண்டுமே ஆனால், ஆசீர்வாதம் தங்க வேண்டுமே, நம்முடைய வீட்டுக்குள்ள பிரிவினை காணப்படக்கூடாது. 2 இடங்களில் பிரிவினை காணப்படக்கூடாது. ஒன்று, தேவனுக்கும் நமக்கும் இடையில பிரிவினை காணப்படக்கூடாது. அதான் நீங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தை சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் என்ன பண்ணாரா? பிதாவுக்கும் நமக்கும் இடையில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில யாரோடு பிரிவினை வரக்கூடாது என்றால் தேவனோடு பிரிவினை வரக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டுமையானால் உங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு பிரிவினை இல்லாத வீடாக மாற வேண்டும். தேவனோடு பிரிவினை வரக்கூடாது. சமாதானமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு சமாதானம். 2வது, நம்முடைய வாழ்க்கையில யாரோடு பிரிவினை வரக்கூடாது என்றால் எடுத்து வாசித்து பாருங்க. அதே நீங்க எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தையில நம்மோட பிரிவினை ஆண்டு எப்படி மாற்றினார் என்றால், பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்ப ஆண்டவர் பகை என்கிற, அதாவது மனுஷர்களுக்குள்ளே காணப்பட்ட, புறஜாதி யூதர் என்று காணப்பட்ட மனுஷருக்குள்ளே காணப்பட்ட பிரிவினையை ஆண்டவர் மாற்றி போட்டார். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள பிரிவினை வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ள பிரிவினை வரக்கூடாது. பிரிவினை உள்ள வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் தங்காது. எங்க ஜீவன நன்மை இருக்கு தெரியுமா? ஒரு மனம் இருக்கிற இடத்துல, ஐக்கியம் உள்ள இருக்கிற இடத்துல. அதான் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு,
என்னுடைய அதாவது ஆசீர்வாதம் தங்க வேண்டுமையானால் உமக்கு முன்பதாக இந்த வீடு எப்போ இருக்கணும் ஆண்டவரே. நம்முடைய வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பிரசனம் எப்பொழுது இருக்கணும், நம்முடைய வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய சமூகம் எப்பொழுதும் இருக்கணும். இந்த 30 நாளும் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர், என்னுடைய வீட்டுக்குள்ள பிரிவினை என்கிற காரியம் வரக்கூடாது. என்னுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவரே பிரிவு என்கிற ஒரு ஒன்று உண்டாகக்கூடாது. என்னுடைய வீடு நீங்க தங்குற வீடாய் மாற வேணும் ஆண்டவர். இந்த நவம்பர் மாதத்துல நாங்கள் ஜெபம் பண்ணணும் ஆண்டவர். யாரோடலாம் என்னுடைய வாழ்க்கையில பிரிவினை காணப்படுதோ இன்றைக்கு அந்த பிரிவினை அகற்றி போடுங்க ஆண்டவர். எனக்கு உமக்கு ஒரு பிரிவினை காணப்படுதா, அதுக்கு காரணமா என்னுடைய பாவம் காணப்படுதா, இன்னைக்கு இந்த மாதத்துல முதலாம் தேதியில் ஆண்டவரே என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் கழுவி உம்மோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் உள்ளவனாய் மாற்றுங்க. ரெண்டாவது, எனக்கும் மற்றவங்களுக்கு இடையில ஒரு பிரிவினை காணப்படுதா, அந்த பிரிவினை எடுத்து போடும். இந்த பிரிவினை என்ன பண்ணும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில மனோவிசாரங்களை உண்டு பண்ணும். நீங்க வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வாதி சொல்லப்படுகின்ற ரூபனுடைய பிரிவினைகள் மனோவிசாரங்களை உண்டாக்கினதாம். ரூபன் சேர்ந்து வாழ விரும்பவே இல்லை. அதாவது இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரங்களை ஒன்னா சேர்ந்து இருக்கும் பொழுது ரூபனும் காத்து வந்து இல்ல நாங்கள் ஒன்னா வரமாட்டோம், நாங்கள் ஆற்றுக்கு இங்கிட்டு இருப்போம் என்று சொல்லிட்டாங்க. அதாவது பிரிவினை துக்கத்தை உண்டு பண்ணும், பிரிவினை வேதனையை உண்டு பண்ணும். ரூபனுடைய பிரிவினை ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரவே இல்லை, கடைசி வரைக்கும் மனோவிசாரங்களை உண்டு பண்ணிக்கொண்டே இருந்தது. ஆக பிரிவினை உள்ள இடத்துல ஆசீர்வாதம் தங்காது, பிரிவினை உள்ள இடத்துல என்றென்றைக்கும் நன்மை தங்காது. ஆக இந்த மாதத்துல எங்களோட வீட்டுல, எங்களோட தொழில, எங்களோட வியாபாரத்துல ஒரு ஆசீர்வாதம் தங்க வேண்டுமையானால் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர், எனக்குள்ள ஒரு பிரிவினை காணப்படுதா, உமக்கும் எனக்கும் ஒரு பிரிவினை காணப்படுதா, இல்லை என்றால் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவுகளோடு, சொந்த பந்தங்களோடு, என்னுடைய சகோதரரோடு ஒரு பிரிவினை காணப்படுதா, இன்றைக்கு அந்த பிரிவினை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்படி எடுத்து போட்டால்தான் ஒரு ஆசீர்வாதம் தங்கும், ஒரு நன்மை தங்கும். இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்றால் பிரிவினை தான் காரணம். பிரிவினை உள்ள இடத்துல கர்த்தருடைய நன்மை தங்காது, பிரிவினை உள்ள இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. எந்த இடத்துல ஒரு மனமும் ஐக்கியம் உண்டாகுதோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாங்க. அதான் சொல்ல ஆண்டவர், உமக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும் ஆண்டவர், என்னோடு கூட உங்களுடைய பிரசன்னம் வரட்டும். அதான் பாருங்க, கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். பாருங்க, ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11 வார்த்தையை வாசித்து பாருங்க. அதுல சொல்ற ஒரு வார்த்தையை, ரூத் 2:10-11. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. பாருங்க, ரூத் என்கிற ஒரு அடிமையான பெண், அதாவது அடிமை என்ற விதவையான ஒரு பெண் அந்நிய தேசத்துக்கு வாரா. தன்னுடைய ஜனம் அல்ல, தன்னுடைய சொந்தம் அல்ல, தன்னுடைய உறவு அல்ல, அவளை நேசிக்காத ஒரு தேசத்துக்கு வாரா. ஆனா பாரு, அவள் நினைத்திருந்தா ஒருபாளை போல அவள் விட்டு போயிருக்கலாம். ஆனா ரூத் பிரிவினையை விரும்பவே இல்லை. ரூத் சொல்றா, நான் செத்தாலும் உம்மோடு சாவேன், நான் வாழ்ந்தாலும் உம்மோடு வாழ்வேன். அவள் ஒரு காரியம் சொல்ல, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய மரணம் எங்க இருக்கணும் என்றால் உம்முடைய ஜென்ம பூமியிலே மரணம் இருக்கு என்று சொல்லி அவள் ஐக்கியத்தை விரும்பி வந்தாள். விதவையாக வந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில அவள் ஐக்கியத்தை, ஒரு மனத்தை விரும்பி வந்தபடியினால அவளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் நிலையாய் தாங்கினது. அந்த ரூத் புத்தகத்தை முடிக்கும் பொழுது பாருங்க, அந்த அழகா நகோமி சொல்றாங்க, இஸ்ரவேலுடைய வீட்டை கட்டின ராகேல் லேயாளே போல் உன்னுடைய வீடு கட்டப்படும் என்று சொல்றாங்க. பாருங்க, ஒரு அந்நிய பெண்ணுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவள் பிரிவினையை விரும்பாதபடி ஐக்கியத்தை விரும்பி வந்தாள், ஒரு மனத்தை விரும்பி வந்தாள். நான் தேவனோடு கூட இருப்பேன், நான் தேவ ஜனங்களோடு கூட இருப்பேன். இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில, இந்த நவம்பர் மாதத்துல நாங்கள் நல்ல ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நன்மை தங்க வேண்டும் என்றால் எனக்குள்ள பிரிவினை வரக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ள பிரிவினை வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ள முக்கியமா பிரிவினை வரக்கூடாது. என் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா இடங்களுக்கு போனாலும் கடைசியா வார இடம் வீடு தான். 1000 பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள சந்தோஷம் சமாதானம் இல்லை என்றால் நம்முடைய ஆசீர்வாதம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆக நம்முடைய வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஆண்டவர் ஜெபிக்கிற, ஆண்டவர் இந்த வீடை நீ ஆசீர்வதிங்க. அதாவது தாவீதுக்கு ஆசீர்வாதம் இல்லாம இல்லை, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர், ராஜாவாக உயர்த்தப்பட்ட மனிதர். ஆனால் சொல்ற, ஆண்டவர் இந்த வீடை நீ ஆசீர்வதிங்க,
என்னதான் ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது சமாதானமாக இருக்கணும். என்னதான் பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தாலும் மேன்மையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அவன் சுகமாக நித்திரை பண்ணணும். அப்படி பண்ண வேண்டும் என்றால் அந்த வீட்டுக்குள்ளே என்றென்றைக்கும் உள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர வேண்டும். அதற்கு வர 2 காரியம் தேவை. ஒன்று, அந்த வீடு தாழ்மையாக இருக்கணும். 2வது, அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் தங்குற ஐக்கியம் இருக்கணும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவர், எந்த வீட்டை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. இந்த வீட்டுக்குள்ளே உமக்கு ஒரு நல்ல இடம் வேணும் ஆண்டவரே. ஓபேத்-ஏதோம் கர்த்தருடைய பெட்டி வீட்டுக்கு வரும் பொழுது தன் வீட்டுக்குள்ள ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தது. இது கர்த்தருடைய ஸ்தானம். அந்த இடத்துல நான் எந்த செய்ய மாட்டேன் சொல்லி அந்த வீட்டை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தான். 3 மாதம் தான் இருந்துச்சு. அவன் ஐஸ்வர்யவானாய் மாறினான். எனக்கு கர்த்தர் தங்குற வீடுல இடம் கொடுத்து பாருங்க. அதிகமான நேரம் கொடுத்து இந்த நவம்பர் மாதத்துல அதிகமான நேரம், அதிகமான காலம் வீட்டுல கர்த்தருக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய தியானத்துக்கு இடம் கொடுங்க. நல்ல குடும்ப சுபங்களை ஏறெடுத்து பாருங்க. அந்த வீடு ஒரு ஆசீர்வாதமான வீடாய் மாறும். 2வது, வீட்டுக்குள்ள பிரிவினை காணப்படுதா, இன்றைக்கு ஒரு சமாதானம் ஆகுங்க. ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியில ஒரு சமாதானமான வீடு என்னுடைய வீடு மாறணும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு பிரிவினையோடு வந்திருந்தேனா, இன்றைக்கு ஒரு மனஸ்தாபத்தோடு வந்திருந்தேனா, இன்னைக்கு ஒப்புரவாங்க ஆண்டவரே. உமக்கும் எனக்கும் இந்த பிரிவினை மாற வேண்டும். எனக்கும் என்னுடைய உறவுக்கும் இடையில பிரிவினை மாற வேண்டும். என்னுடைய வீட்டில் ஜீவனும் நன்மையும் தங்குற வீடாய் மாற வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. ஜெபம் பண்ண போறேன். நான் யாவரும் ஒரு விசையிலிருந்து நின்று இந்த காலை வெள்ளி 1ஆம் தேதியில் ஆண்டவரே சமத்தை நோக்கி நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் 11ஆம் மாதத்தில் ஆண்டவரே, என்னுடைய வீடு என்றென்றைக்கும் எப்படிப்பட்ட வீடா மாறணுமா? ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறும். அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னோட வீட்டை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவர். உமக்கு முன்பதாக ஆண்டவரே, உமக்கு முன்பதாக என்றென்றைக்கும் உள்ள ஆண்டவரே ஒரு வீடாய் மாற. ஹல்லேலூயா. ஒரு விசை இந்த வார்த்தைக்கு எங்களை இந்த காலை நேரத்திலும் இந்த மாதத்தில் இந்த 1வது நாளிலும் கடந்த 10 மாதங்களும் தேவன் எங்களை நடத்தி வந்த விதங்கள் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்றென்றைக்கும் நீர் வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நீர் என்றென்றைக்கும் என் வீட்டுக்குள்ள சமாதானத்தை வைக்க வேண்டும். தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய தொழில்கள் ஆண்டவரே, அவருடைய வியாபாரங்கள் ஆண்டவரே, அவங்க கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் வாங்க வேண்டிய வீடுகள், வாகனங்கள் ஆண்டவரே, புதிய வியாபாரங்கள் ஆண்டவரே, இந்த மாதத்தில் எத்தனையோ தேவைகளோடு இந்த காலை நேரத்தில் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய தேவைகளை எல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அவங்க ஓடி வந்திருக்கிறாங்கப்பா. நீங்க அவர்களுக்கு தகப்பனா இருக்கிறீங்க. அவர்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை இந்த மாதத்தில் நீர் வாய்க்க பண்ணுவீராக. கட்டுகள், நுகங்கள் ஆண்டவரே, பலவீனங்கள், சரீரங்களில் காணப்படுகிற வியாதிகள், வீடுகளில் பலவீனத்தோடு, துக்கத்தோடு, நெருக்கத்துக்குள்ள, பாடுகளுக்குள்ள கடந்து போற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய பரீட்சையில் நீர் கூட இருங்க. படிக்கிற பாடங்களில் ஞானங்களை கொடுங்க ஆண்டவரே. உயர்ந்த ஸ்தானங்களை பிள்ளைகளுக்கு கட்டளிடுங்க ஆண்டவரே. பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு நேரங்களை, காலங்களை ஒதுக்கி கொடுத்து ஆண்டவரே, இந்த பரீட்சையில் ஆண்டவரே உயர்வுகளை நீங்க பெற உதவி செய்யுங்க. பேசப்படுகிற திருமணங்கள் கைகூடி வர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெளிநாட்டுக்கு போகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீசாவுக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரியான நேரத்தில் காரியங்கள் கைகூடி வர பண்ணுங்கப்பா. இந்த 2 மாதத்திலும் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் எத்தனையோ தேவைகள் உண்டு சுவாமி. தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நல்ல செய்திகள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தூர தேசத்திலிருந்து கடந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஒரு குளிர்ந்த பானமாய் நீர் மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். தூர தேசங்களில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்பங்களை விட்டு தூரமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா விதமான தீங்குகள், தீமைகள், பொல்லாப்புக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனை, தூர தேசத்தில் இருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நல்ல சுகம், பலம், ஆரோக்கியங்களை நீங்க கொடுங்க ஆண்டவரே. இந்த 2 வார காலங்களும் அவரை கண்ணின் மணியை போல அந்த குளிரான தேசங்களில் நீர் எப்படி பாதுகாத்தீரோ, உம்முடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் ஆண்டவரே, அவர் இந்த தேசத்துக்கு வருவரைக்கு நீர் காத்து கொள்ளுங்க. விட்டு போன சபைகள், குடும்பங்கள், தேவ ஜனங்கள், கிளை சபைகளை இந்த காலை நேரத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் ஐயா. தேவனே, ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுங்க. எல்லா விதமான தீங்கு, தீமை, பொல்லாப்புக்கு ஆண்டவரே உம்முடைய ஜனங்களையும் தேசத்தை நீர் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.